பேசாம நீங்க இந்த பக்கம் போய் தேடி பாருங்க. சரி, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சரிம்மா சரி. தெரிஞ்சுதா நடராஜ்? எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன், ஒன்றும் தெரியலையே. எங்க போனானே தெரியலையே. ஐயோ. சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். எங்க ஏரியால இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிப்போம். எங்க போனாலும் அங்க இருந்தா போயிருப்பா. ஓகே வாங்க. சரி வாங்க விசாரிப்போம். இந்த பக்கம் தானே நடராஜ்? இந்த பக்கம் தான். வாங்க. எப்படி சவாரிலாம் எப்படி போகுது? பரவாயில்ல. பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் சவாரி. அண்ணா வணக்கம். என்ன நடராஜ், ஆட்டோ என்ன வேணுமா? இல்லண்ணா, அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சொல்லு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ அதெல்லாம் இல்லண்ணா, என் தங்கச்சி சூர்யா இருக்கால. ஆமா. அவளை சாயங்காலத்துல இருந்து காணுண்ணே. ஐயோ, வீட்டுல எதனா பிரச்சனையா? அட ஆமாண்ணே, வீட்டுக்கு வந்த வீட்டை நான் தான் தேவையில்லாம சண்டை போட்டு திட்டி அனுப்பிச்சிட்டேன். கோச்சிக்கிட்டு போனா, எங்க போனா என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, கான்டாக்ட் பண்ணவே முடியல. எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணுண்ணே, எங்கேயாவது போனோம்னா நம்ம ஸ்டாண்ட்ல இருந்தா ஆட்டோ பிடிச்சு போயிருக்கணும். இங்க எந்த ஆட்டோல போனான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க எங்க இறக்கி விட்டாங்க என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சா போதும்ண்ணே. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்டாண்ட்ல மொத்தம் 6 ஆட்டோ. இன்னைக்கு ஒரு ஆட்டோ வரல. ஒரு ஆட்டோ பர்சனல் வேலையா போயிருக்காங்க. நாங்க ஈவினிங்ல இருந்து இங்க தான் இருக்கோம், சவாரி இல்லாம நின்றுட்டு இருக்கோம். செல்வராஜ் அண்ணன் மட்டும் ஏர்போர்ட் சவாரி போயிருக்காரு. அண்ணே அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. இந்த பக்கமா வேற ஏதாவது ஒரு ஆட்டோல ஏறி போயிருப்பாங்களா? இந்த பக்கமா ஏதாவது மினி பஸ்ல இல்ல பஸ்ல ஏறி போன மாதிரி ஞாபகம் இருக்கானே? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. நீங்க நடராஜோட மாப்பிள்ள தானே? ஆமா சார், பதட்டப்படாதீங்க சார். நம்ம ஏரியா பொண்ணு காணாம போயிருக்கு. விட்ருமா, கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். ஏய் செந்தில், நம்ம செல்வராஜனுக்கு ஒரு கால் பண்ணு. சார் கவலைப்படாதீங்க சார், எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். செந்தில் என்ன ரிங் போயிட்டே இருக்குண்ணா, போன் எடுக்க மாட்டேங்கிறண்ணா. ஆனா கொஞ்சம் கட் பண்ணிட்டு திருப்பியும் போட்டு பாருண்ணா. என்னையா இது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எப்படியும் கிடைச்சிடும். இதோ அண்ணனே வந்துட்டாரே. இதோ இவராண்ணா? இவர்தான். இருங்க, என்னன்னு விசாரிக்கலாம். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? நம்ம நடராஜ் தங்கச்சி சூர்யா இருக்குல்ல, ஆமா, அத சாயந்தரத்துல இருந்து காணுமாண்ணா. நம்ம நடராஜ் ஏதோ கோவப்பட்டு திட்டாராம். அதான் சூர்யாவும் கோச்சிட்டு எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து தானே போயிருக்கணும். அதான் எந்த ஆட்டோ என்னன்னு விசாரிக்கிறாங்க. அட ஆமாப்பா, நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன்ல, அப்போ ஒரு ஆட்டோக்காரன் இடிக்கிற மாதிரியே வந்தான். நான் கோவப்பட்டு கண்ணா பண்ணு திட்டி விட்டேன். ஆனா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டான். என்னடா வழக்கமான ஆட்டோக்காரனா இருந்தா சண்டை போடுவானே, இவன் நம்மளை பார்த்து ஒதுங்கி போறானேன்னு பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு இருக்க மாதிரி தெரிஞ்சது. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன நடராஜ், ஆட்டோ என்ன ஆச்சு? அட ஆமாப்பா, நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன்ல, அப்போ ஒரு ஆட்டோக்காரன் இடிக்கிற மாதிரியே வந்தான். நான் கோவப்பட்டு கண்ணா பண்ணு திட்டி விட்டேன். ஆனா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். என்னடா வழக்கமான ஆட்டோக்காரனா இருந்தா சண்டை போடுவானே, இவன் நம்மளை பார்த்து ஒதுங்கி போறானேன்னு பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு இருக்க மாதிரி தெரிஞ்சது. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது.
நீங்க சொல்ற மாதிரி அது சூர்யாவா இருக்குமோ? அண்ணே, என்ன அண்ணே கரெக்டா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கண்ணே. அந்த ஆட்டோல இருந்தது சூர்யாவா இருக்குமா? ஆமா, சூர்யா மாதிரி தான் இருந்துச்சு. சொன்னல நடராஜ், அவ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தானே? புடவை கட்டிருந்தாளா சுடிதார் போட்டிருந்தாளே? யோசிங்க அண்ணே கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கண்ணே. பச்சை கலர் புடவை கட்டியிருந்த மாதிரி தான் ஞாபகம். ஐயோ மாரியா, அப்ப அது சூர்யா தான். அவளேதான் என்கிட்ட சண்டை போட்டு போகும்போது அவ பச்சை கலர் புடவை தான் கட்டியிருந்தா. ஆமா நடராஜ், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் காலையில ஸ்டேஷன் போகும்போது கூட அவ பச்சை கலர் சாரி தான் கட்டியிருந்தா. அண்ணே அந்த ஆட்டோ எந்த பக்கமான போச்சு? நம்ம ஏரியால இருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன்னா அந்த ஆட்டோ எதிர்த்தாப்புல வந்துச்சு. அந்த ஆட்டோ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே. அந்த ஆட்டோல பாக்குறதுக்கு வித்தியாசமா ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதாவது விளம்பரம் மாதிரி இல்ல பொம்மை மாதிரி ஏதாவது கட்டி தொங்க விட்டுருந்தாங்களா? ஏதாவது சின்ன க்ளூ இருந்தா கொடுங்கண்ணே. நீங்க என்னங்க போலீஸ் மாதிரி துருவி விசாரிக்கிறீங்க? அண்ணே, நட்ராஜோட மாப்பிள்ள நிஜமாவே போலீஸ் தான், தெரியாதா? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பாருங்க ப்ளீஸ், ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க, யோசிங்க. சாரி சார், எனக்கு என்னமோ அது சூர்யா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சரியா ஞாபகத்துக்கு வரல சார். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு பயப்படாதீங்கண்ணே. நான் ஒரு போலீஸா உங்ககிட்ட வந்து எதுவும் கேட்கல. சூர்யா என் ஒய்ஃப்னே, நான் அவளை காப்பாத்தணும். அதுக்கு தானே நான் இவ்வளவு கேட்கிறேன். நீங்க என்ன போலீஸ் நினைச்சுக்கிட்டு எதுவும் மறைக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், உங்களை நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண மாட்டேன். எனக்கு என் ஒய்ஃப் முக்கியம்னே, அவளை நான் காப்பாத்தணும்னே. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என்ன சார் நீங்க? தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க மேல மேல கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே புரியலையே சார். அண்ணா ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அந்த ஆட்டோ இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்துச்சா? இல்லைன்னா அந்த ஆட்டோ டிரைவரையா நீங்க எது பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஏதாவது ஒரு சின்னதா ஒரு அடையாளம் சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே எதனா ஞாபகம் இருக்கானே? இல்லையப்பா, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். வேணும்னா ஒண்ணு சொல்றேன், அந்த ஆட்டோ நம்ம ஏரியா ஆட்டோவே கிடையாது, வெளி ஏரியா ஆட்டோன்னு நினைக்கிறேன். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? மாரி, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மாரி. சார் கவலைப்படாதீங்க சார். அண்ணா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணா. வேற ஏதாவது அடையாளம்? தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. அந்த ஆட்டோக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா? அப்படி எதுவும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது எழுதி பாருங்க. இருந்ததா? ஹலோ மாரிஸ், டேய் சூர்யா கிடைச்சிட்டாளா? டேய் ஏதாவது தகவல் கிடைச்சதாடா? டேய் சூர்யாவை பார்த்தேன்னா முதல்ல சமாதானமா கூப்பிடு. நமக்கு அவ சேஃபா வரணும், அதான்டா நமக்கு முக்கியம். டேய் எப்படியாவது ஒரு நல்ல தகவலை சீக்கிரம் சொல்றா. இங்க வீட்ல எல்லாருமே அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டு அலையிறோம். டேய் இங்க எல்லாருக்கும் நரகத்துல இருக்க மாதிரி இருக்குடா. மாரிஸ் எதையாவது ஒண்ணு பண்ணு மாரிஸ், சீக்கிரம் கண்டுபிடுறா ப்ளீஸ். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு இப்ப நீங்க போனை வைக்க போறீங்களா இல்லையாப்பா? இங்க நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நடுநடுல போனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்றது? இப்ப நான் அவளை தேடுற வேலையில தான் இருக்கேன். தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா? டேய் மாரிஸ். அண்ணா கொஞ்சம் யோசிங்கண்ணா. தெரியலையப்பா, நான் என்ன சொல்றது? ப்ளீஸ், ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாது இதுக்கு மேல நான் கொடுங்க. என்ன சார் சொல்றது? சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன். யாரு மாரி? இருங்க நடராஜ் வரேன். ஏப்பா, தெரிஞ்சது சொல்லிட்டேன். ஐயோ போனை எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ மாரிஸ், எங்கடா இருக்க? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எதுக்குமா சும்மா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்ப எதுக்குடா கோவப்படுற? எங்களுக்கு கொஞ்சமாவது பதட்டம் இருக்காதா? இது மாதிரி நீ கோவப்பட்டதுனாலதான் சூர்யா காணாம போயிட்டா. நீ அவகிட்ட சண்டை போட்டதுனால இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. உன்கிட்ட ஆசையா பேசணும்னு வந்தவளை விரட்டி விட்டுட்டு இப்ப காணோம்னு சொல்லி அவளை தேடிக்கிட்டு இருக்க. இந்த பாரு மாரிஸ், முதல்ல உன்னோட இந்த கோவத்தை குறைச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புத்தி வராது? நீங்களா என்ன சின்ன புள்ளையா? நான் இங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில அவளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீங்க பாட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி போனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா போனை வச்சிருங்கம்மா. டேய் வைங்க. நான் மாரி, என்ன மாரி? யாரு பேசுனா? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல நட்ராஜ், இங்க நம்ம இவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு மாத்தி மாத்தி போன் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாரி, இப்ப டென்ஷன் ஆகாதீங்க. இத பாருங்க, ஒண்ணு பண்ணலாம். நம்ம 2 பேரும் மெயின் ரோட் போலாம். நான் ரைட்ல போய் பாக்குறேன், நீங்க லெஃப்ட்ல போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான் பெஸ்ட். இங்க நின்னு இவங்க கிட்ட விசாரிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன? சரி நட்ராஜ். சரி வாங்க போலாம். அண்ணா அண்ணா
தயவு செஞ்சு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிப்பா. கண்டிப்பா நட்ராஜ். சொல்றேன் சார். ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா சொல்றேன். நட்ராஜ் இந்த பக்கம் போனா தண்ணி இருக்கு, இப்படி போவேண்ணா, இப்படி ஆமா போயிடுங்க. அப்படியே போங்க. சரிங்கண்ணா. Okay. தேங்க்ஸ். தைரியமா போங்க சார். அத்தை, சூர்யா பத்தி ஏதாவது? நட்ராஜும் மாப்பிளையும் சூர்யாவை தேடி போயிருக்காங்க மாப்பிள்ள. குட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. மதி, கொஞ்சம் சொல்ல. அம்மா அழாதம்மா, சூர்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாதம்மா. உனக்கே தெரியும் மதி, குட்டி மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. அவளை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதேம்மா. அம்மா அழாதம்மா, சூர்யா கண்டிப்பா கிடைச்சிருவா. அவளுக்கு அம்மாதான் எல்லாம், அம்மாதான் உலகம். அப்படியே வளர்ந்த பொண்ணு என் உள்ளங்கையில வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ. அம்மா அழாதம்மா, சூர்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது. மா, உன்ன மாதிரி அவ விவரமா இருந்தா கூட பரவாயில்ல, என் பொண்ணு எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வந்துருவா அப்படின்னு என் மனசை தேத்திக்கிட்டு தைரியமா இருந்துருவ. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதே மதி. பள்ளிக்கூடம் விட்டா வீடு, வீட்டை விட்டா பள்ளிக்கூடம்னு இருந்த பொண்ணு. 4 பேரு கூட பழகுனதோ இல்ல, 4 இடத்துக்கு போனதோ இல்ல. யாராவது ஏதாவது கேட்டா கூட எதுவுமே சொல்ல கூட தெரியாதே மாப்பிள்ள அவளுக்கு. என் பொண்ணு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தனேன்னு சந்தோஷப்பட்ட. மதி மதி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மதி. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ மா ஒண்ணும் ஆகாதுமா, சொன்னா கேளுமா, நீ அழாதம்மா. அத்தை, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு சூர்யா ஒண்ணும் தெரியாத பொண்ணு இல்ல. இங்க இருக்கிற எல்லாரையும் விட அவதான் புத்திசாலி. என்ன, அவ கொஞ்சம் சென்சிட்டிவான பொண்ணு. மாரிச்சாமி திட்டினாருன்னு கோச்சிட்டு அங்கிருந்து இங்க வந்திருக்கா. நட்ராஜ் திட்டினான்னு கோச்சிட்டு இங்க இருந்து வெளியே போயிருக்கா. எங்க போயிடுவா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் கோவத்துல உட்காந்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கே புரியும். கோவக்கார பொண்ணுதாப்பா, ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படியாவது போகட்டும்னு தவிக்க விடுற பொண்ணு இல்லப்பா அவ. பாட்டி சும்மா இருக்கீங்களா? இப்ப என்ன, அவ வேணும்னே அவ தொலைஞ்சு போயிட்டா. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி இன்னும் பயமுறுத்தாதீங்க. அம்மாவை பாத்தீங்களா எவ்வளவு அழுதுட்டு இருக்காங்கன்னு? இது பாரு, என்ன சமாதானப்படுத்த ஏதாவது சொல்லாத. என் பொண்ணு எனக்கு வேணும். அவ எங்க போனான்னு எனக்கு தெரியணும். அத்தை, நிஜமா சொல்றேன், உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. சூர்யாவுக்கு எதுவுமே ஆகாது. அத்தை, இந்த காலத்து பொண்ணுங்க இமிடியட்டா ரிவெஞ்சில் இறங்கிடுறாங்க. என்ன நீ திட்டினியா, உன்னை கொஞ்ச நேரமாவது வருத்தப்பட வைக்கிறேன்னு அவங்களும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, இது உண்மை, நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும். ஆனா பர்பஸா செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அப்படின்னா யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா. அப்படியே இருந்தாலும் அவளுக்கு சிநேகிதிங்க ரொம்ப குறைச்சலா தான் இருக்காங்க மாப்பிள்ள. அதான் நல்ல விஷயம். இருக்கிற கொஞ்சம் பேர் வீட்டுல போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. அத்தை, அவங்க வீட்டு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? ஐயோ, யார் நம்பரும் என்கிட்ட இல்லையே. அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட வீடாவது தெரியுமா? நட்ராஜுக்கு தெரியும். மாப்பிள்ளையும் நட்ராஜும் அங்கெல்லாம் கேட்டுட்டு வரதான் போயிருக்காங்க. அப்புறம் என்ன, விடுங்க அத்தை, தைரியமா இருங்க. நட்ராஜும் மாரிச்சாமியும் எப்படியாவது பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க. சூர்யா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கு. ஏய் மதி, என்ன நீ? ஏற்கனவே நட்ராஜ் பேசினதுனால தான் கோச்சிட்டு போயிருக்கா. நீ ஏதாவது சொல்லி மறுபடியும் கோச்சுக்க போறா. ஐயோ வேண்டாம், சூர்யா எனக்கு கிடைச்சிட்டாலே போதும். அவளை எதுவும் சொல்லிடாதம்மா. சரிம்மா, நான் உன் பொண்ணை எதுவும் சொல்லல. அவ நல்லபடியா வந்துருவா. முதல்ல நீ அழாம இருமா. எந்திரி எந்திரிமா, சொல்றேன்ல, வா உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வா வா. மா, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாமா. மா, நீ எதுவும் பேசாத, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வருவேன். நீ சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்.
உன் பொண்ணு வந்துடுவாமா. அவ வந்த உடனே அவளை கொஞ்சத்துக்கும் உடம்புல தெம்பு வேண்டாம். நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னங்க, உங்களுக்கு டீயா காஃபியா? எனக்கு எதுவும் வேணாம், அத்தைக்கு ஏதாவது கொடு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். பாட்டி உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம்மா. சரிங்க பாட்டி. ஹலோ, யாரு மதியா? ஆமாண்ணே, சொல்லுங்க. பாபுல்ல என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பாபுவை கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசணும். இந்த நேரத்துலயா? ஏமா, நாங்கன்னா பள்ளிக்கூடமா போறோம். காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வரதுக்கு. இந்த பிசினஸ்ல ராத்திரி பகல் டைமிங்லாம் கிடையாது, புரியுதா? இல்லண்ணே, அது புரியுது. நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். என் தங்கச்சி வீட்ல இருந்து கோச்சிட்டு போயிட்டா. எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இப்ப எப்படி வர முடியும்? அப்படியா? இங்க பாருங்க, வீட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, அதனால தான் சொல்றேன். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. பாபுவை ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க. இல்லனா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அதையும் மீறி பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிசினஸ்ல கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஏமா, உங்க வீட்ல டெய்லி தான் பிரச்சனை நடக்கும். அதுக்காக பிசினஸை மூட்டு போக முடியுமா? சரிங்க, அது கூட ராத்திரி பார்க்கணும்னு என்ன இருக்கு? காலையில பார்க்க மாட்டீங்களா? ராத்திரில அப்படி என்ன பிசினஸ்? ஓ, அவ்வளவு பெரிய புத்திசாலியா நீ? அமெரிக்கால இப்ப பகல், அது தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காத, புரியுதா? உன் புருஷன் ஒரு டாக்குமெண்ட் தப்பா அடிச்சிட்டான். அது சரி பண்ணி அனுப்பணும். அனுப்பலன்னா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிரும். கம்பெனியே ஒன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கம்பெனியை மூட்டு போலான்னு பாக்குறியா? இத பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? நீதாமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. விருப்பம் இருந்தா உன் புருஷனை வர சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் இவ்ளோ அடமெண்டா இருக்கீங்க? இந்த பார், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? உன் புருஷன் வந்தா என்கிட்ட பேச சொல்லு. அதுக்கப்புறம் பிசினஸ் போச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, புரியுதா? போன வை. ஹலோ ஹலோ. போன்ல யாருமா? அவரோட ஃப்ரெண்ட் பாட்டி. யார்கிட்ட இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்க? அது வரைக்கும் கேக்குது. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் அந்த ராஜேஷ் தான். ராஜேஷ் கிட்டியா? ஏய், அவகிட்ட ஏன் அப்படி பேசுன? முதல்ல அவர் என்ன பேசினாருன்னு கேளுங்க. என்ன மதி நீ எதுக்கு அவகிட்ட பேசுன? போன் வந்தா எடுத்து பேச மாட்டாங்களா? போன் வந்தா எடுத்து பேச வேண்டியதானே, எதுக்கு கோவமா பேசுற? நான் ஒண்ணு கோவமாலாம் பேசல. என்னம்மா, ஏன் மாப்பிள்ள கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? சும்மா இருமா, உனக்கு எதுவும் தெரியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இவர் ஃப்ரெண்ட் சரியில்லை, கன்னிங்கா இருக்காருன்னு. இவர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வீட்ல தங்கச்சி காணாம போயிட்டா, வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்றேன். இன்னைக்கு என்னமோ செவ்வாய்க்கிழமைன்னு சொன்ன மாதிரி அப்படியே அப்படிங்கிறாரு. மதி, எதுக்காக அவன்கிட்ட கோவமா பேசுன? அவன் என்ன சொன்னான்? ஏதோ டாக்குமெண்ட்டை நீங்க மாத்தி அடிச்சிட்டீங்களா, உடனே வாங்கன்னு சொல்றாரு. பாத்தியா, தப்பு ஏன் மேலதான். கரெக்ட் பண்ணி தர சொல்றான். அதுக்கு இந்நேரத்துல தான் கூப்பிடுவாரா? ஐயோ மதி, என்ன நீ எல்லாத்துலயும் குத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்க? என்னங்க நீங்க? நான் சொல்றது. மதி, என்னம்மா நீ சொன்னா கேளுமா, கொஞ்சம் அமைதியா இருமா. நீ சும்மா இருமா. ஏங்க, வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க அவசியம் இப்ப அங்க போய் தான் ஆகணுமா? ஐயோ மதி, அதான் சொல்றேன்ல, சூர்யா வீட்டுக்கு வந்துருவான்னு. அதான் நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சும்மா அதே பேசிட்டு இருக்க. அதுக்காக டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்றதை நிறுத்த முடியுமா? யாரு? ராஜேஷ் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். விருப்பம் இருந்தா வா, வந்து டாக்குமெண்ட்டை சரி பண்ணு, இல்லைன்னா உன் இஷ்டம்னு சொல்றான்.